தன் குடும்பத்திற்காகவே அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய என் மனதிற்கினிய கும்பராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆணி மாதம்? கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தில் ஒரு 3 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த 3 கிரகம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட கிரகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 7ஆம் அதிபதி போய் 5ல் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதே ஒரு சூப்பருங்க. நிறைய பேருக்கு XYZ தொல்லையெல்லாம் வரும். என்ன மேடம் சூப்பர்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா, நான் என்ன பண்றது, சூரியன் அதை பண்ணி காட்டுவேன் என்று அடம் பிடிக்கிறாரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரி வாங்க பார்ப்போம், ஒவ்வொன்னா பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி எல்லாம் இருக்கு, பொது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் தன்னுடைய கிரகச்சாரத்தை காட்டி உங்களை இயக்கப் போகிறார்கள் என்று பார்த்தோமே. ஆனால் 5ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் புதன், 5ஆம் இடத்தில் சூரியன், 5ஆம் அதிபதி 5ல் வலுப்பெற்றல் அப்படின்றதே ஒரு சூப்பரான அமைப்பு. ஸோ ஆகச்சிறந்த குலதெய்வ அருளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு தொழில் வெற்றியை தரக்கூடிய மாதமாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படின்றது இருக்கு. கையில் காசு நல்லா தங்குங்க. காசு பணம் துட்டு மணின்னு இருப்பீங்க. சும்மாவாது அப்படியே அந்த கூகுளில் ஜிபே டீங்கன்னு ஒரு சத்தம் வரல, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க போகுதுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதுவும் ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ல உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னா போடாதீங்க. நான் நம்புறேன், இல்லை நல்லா இருக்க போகுது. நீங்களும் நம்புங்க, நம்புனாதான் ஏதாவது நடக்கும். நம்பாம என்ன கமெண்ட் போட்டாப்புல எனக்கு என்ன வந்துச்சு, நான் பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். நீங்க தேவையில்லாம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் கேது. அதனால என்ன மட்டும் இல்லை, எந்த அஸ்ட்ராலஜரை பார்த்தாலுமே கொஞ்சம் கடுப்பு தான் ஆகும் உங்களுக்கு. அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் கடுப்பாகும். எதை பார்த்தாலும் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ற மாதிரியே உள்ளுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். கிரகமும் ஆமேன் ஆமேன் என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் சமூகத்திடம் பழகக்கூடிய பழக்கத்தில் கவனமாக இருந்து. நான் ஏற்கனவே ஒரு கோட் சின்னதாக கொடுத்தேன் உங்களுக்கு, அது சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் என்கிற ஒரு தன்மை தான் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு ஒளி கிரகம். எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். சூரியன்லேருந்து புதன் கொஞ்சம் நகர்ந்து வரும்போது புதாதித்ய பற்றி யோகம் வேலை செய்யும். சூரியனோடு புதன் ஆரம்பிச்சா உடனே அஸ்தமனம்ன்றுவாங்க. ஸோ எந்த ஒரு கிரகத்தையும் பகிரங்கமாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு. 5ஆம் இடத்தில் அமர்கிறது, அது 7ஆம் வீட்டு அதிபதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஏதாவது ஒன்றெல்லாம் இருந்துச்சு. இப்போ திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா வீட்டில் சப்பாத்தி கட்ட தோசை கரண்டி இதன் மூலமாக அடிவாங்க நேரிடம் என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் ஆஃப்லைனில் எங்கேயாவது பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தால் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியணும்ல. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கும்பராசிக்கார இளம் வயது பருவத்தினருக்கு இருக்கு. ஓகே, வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.